Hello traders, welcome back to my channel and இன்னைக்கு வந்து 30 December and time வந்து 6:15 AM ஆகுது. ஸோ நீங்கள் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க பேர் பார்த்தீங்கன்னா URGBB Dash and US 500. ஸோ நல்ல மார்க்கெட் தான். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ரிவர்சல் லைனை வந்து செக் பண்ணி பார்க்கணும் எந்த இடத்துல பையர்ஸ் என்ட்ரி ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே இப்போ ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து லெவல் தெரியணும். லெவல் தெரிஞ்சால் தான் எங்கேருந்து பை கேண்டில் எங்கேருந்து ரெட் கேண்டில் வருவாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் மார்க்கெட் கண்டிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து தெரியுது இந்த இடத்துலேருந்து அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கேண்டில் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரீவியஸாக வந்து 4 ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து பையர்ஸ் ஏரியா எந்த இடத்துல இருக்குது, எங்கேருந்து நெக்ஸ்ட் கேண்டில் ரிவர்சல் கேண்டில் வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஸ்ட்ராங் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளுக்கு லெவல் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நான் க்ரீன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படியே ப்ளேஸ் பண்ணாலும் ரெட் கேண்டில் தான் ப்ளேஸ் பண்ணணும். அந்த ரெட் கேண்டிலுமே நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னா இந்த கேண்டிலோட 50% லெவலில் இருந்து தான் நம்ம வந்து ரெட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம க்ரீன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா பையர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, ரிஜெக்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஆல்ரெடி இங்கே பாருங்க ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் பையர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸாகவும் செக் பண்ணி பார்க்கலாம். சி சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு பாஸ்ட் லெவலில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்னஸ் இருக்குது. ப்ரீவியஸாக பெரிய பெரிய கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டு இருந்த ரெட் கேண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீக்னஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம அகைன் $6 வச்சுக்கலாம். தெரியுதா வீக்னஸ்? ஸோ ரெட் கேண்டிலோட வீக்னஸ், பையர்ஸ் பொசிஷன். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பை கேண்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்க ரிவர்சல் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம என்ன ப்ளேஸ் பண்ணணும்னா ரெட் கேண்டில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் சேஃப்டியோட ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீக் லெவல் தான். சி இந்த கேண்டில் வந்து மேலே இந்த இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே முடிஞ்சிருக்கு. ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து என்ன கேப் டவுன் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் பொசிஷன்லேயே ஓப்பன் ஆகிருக்கு. சி ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல அகைன் செல். ஸோ இங்கேயும் கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப் ஓப்பன் ஆனாலுமே நம்மளோட பொலிங்கர் பேண்ட் 50% லெவல் இங்கே போட்டிருக்கோம்ல, 50% லெவல் வில் ஆக்ட் ஆஸ் எ ரெசிஸ்டன்ட் லைன். ஸோ அதனால் இந்த கேண்டில் வந்து அகெயின் வீக் ரெட் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். கேப் அப் ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸாக 5 கேண்டில் வந்து ரெட் கேண்டில் இருக்குது அண்ட் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து ரெட் கேண்டில் என்ட்ரி எதிர்பார்க்கலாம். ஸோ சப்போஸ் கீழே முடிஞ்சதுன்னா நம்ம வந்து ரெட் கேண்டில் கொடுக்கலாம். அண்ட் ஹேமர் டைப் கேண்டில், ஹேமர் டைப்போட கீ லெவல் ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல $12 லேட் என்ட்ரி. டபுள் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் ஒரு 5 கேண்டில் வந்து ரெட் கேண்டில் இருக்குது அண்ட் ஹேமர் டைப் ரிவர்சபிள் டைப் கேண்டில். ஸோ இந்த இடத்துல நான் வந்து $24 ப்ளேஸ் பண்ணிக்கேன். ஏன்னா எனக்கு வந்து சின்னதாக பார்த்தீங்கன்னா மார்ஜினல் சேஃப்டி நான் ப்ளேஸ் பண்ண கேண்டில் வந்து கொஞ்சம் கீழே விழுந்ததுனால நான் அகைன் $12 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால தான் நான் அந்த இடத்துல வந்து ரெட் கேண்டில் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.
அகெயின் செல்லர்ஸ் என்ட்ரி நம்மளுக்கு வந்து லெவல் தெரியல. ஸோ எந்த லெவல் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா பாசிபிலிட்டி ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நம்பர் தான். ஸோ இதில் வந்து ரிவர்சல் ஆகலாம், ஆகாமலையும் போகலாம். அதனால இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து அதிக அமௌண்ட் ப்ளேஸ் பண்ணாங்க, $1 மட்டும் தான் ப்ளேஸ் பண்ணணும். ரிஸ்க் எடுக்க வேணாம். எதுக்கு நம்மளுக்கு தெரியாத இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணிட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்ம இதுலயே ட்ரேட் பண்ணலாம். அகெயின் ஹேமர் டைப் கேண்டில். கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதிக அமௌண்ட் போகணும். ஸோ மற்றபடி $1 $2 மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். டோஜி டைப் கேண்டில் வந்து அந்த சார்ட்டை வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ண வேணாம். ஏன்னா போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவல் பவரில் இருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு அகெயின் நம்மளுக்கு வந்து ஹேமர் டைப் கேண்டில் நம்ம கீ லெவல் தெரியும், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அகெயின் நான் வந்து ரிட்டர்னல் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சி ரெட்டாக வந்துட்டு இருக்கு. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்சல் ஆகுதுன்னு தெரியுதா? ரவுண்ட் நம்பரில் ரிவர்சல் ஆகும் அண்ட் ப்ரீவியஸ் பையஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகும், பையஸா செல்லஸ் ஏரியா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து எந்த ஒரு லெவலும் தெரியலனா அப்போ நீங்கள் வந்து ரவுண்ட் நம்பரை கன்சிடர் பண்ணிக்காங்க. மேக்ஸிமம் ட்ரேட் எடுக்க வேணாம். எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? ட்ரேடு எடுக்க வேணாம். ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் வந்து டோஜி டைப் கேண்டில் போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவல் பவர் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் செல்லர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ இட் ஷோஸ் செல்லர்ஸ் என்ட்ரி அண்ட் நம்ம ஸ்ட்ராங் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கோ. ஸ்ட்ராங் லெவலில் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு we can expect a retracement candle here. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் $10 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ட்ரெண்ட் லைன் ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்டு டச் வந்துருச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஓப்பன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அகைன் ட்ரெண்ட் லைனில் இருக்குது. இது வந்து ஃபோர்த்து டச். ஸோ இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அண்ட் அகைன் நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்சல் ஏரியா இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். நான் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் மந்த், மேபி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். 6 days ப்ரோக்ராமாக இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் ஸ்ட்ராட்டஜி தான் அது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்காங்க. அதில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அண்ட் வித்தவுட் எனி ரிஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் த அப்பர் சைட். இட் ஷோஸ் பை செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கேண்டிலை வந்து ஃபஸ்ட்டு க்ரீனாக ரெட்டாக போக விட்டுட்டு 50% லெவலில் இருந்து அகைன் பை ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரிஜெக்ஷன்ஸ் இல்லை, அதனால தான். அண்ட் ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மார்ஜின் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஃபுல் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுற கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு லெவலுமே ஆக்ட் ஆகலை. அண்ட் இப்போ தான் இது வந்து ஃபஸ்ட்டு டச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இது பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டில் செல்லர்ஸ் இருக்காங்க. வீக்கேஆர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லர்ஸ் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆன உடனே வீக் ஆகிருக்காங்க. ஸோ ரிவர்சல் கேண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே $1 ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த கேண்டில் வந்து போக விட்டு 50% லெவல். ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த ட்ரேட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணாதீங்க. ஏன் நான் வந்து ரெட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். பட் இருந்தாலும் நான் ஏன் ரெட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ப்ரெஷர் அண்ட் 50% லெவலுக்கு தாண்டி முடியாதுன்னு நான் வந்து ஹோப் பண்ணுறேன். அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் 50% லெவல்லேருந்து நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் லாஸ் ஆனாலுமே எனக்கு வந்து $1 தான். ஸோ அமௌண்ட் இந்த இடத்துல வந்து நான் கம்மியாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ லாஸ் எனக்கு தெரியும் இது வந்து க்ரீன் கேண்டில் தான் வரும்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் நம்ம வந்து சின்ன ஒரு இதுதானே. ஸோ எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணது. ஸோ அகெயின் நம்மளுக்கு வந்து ஹேமர் டைப் கேண்டில். ஓகே, இந்த இடத்துல $2 ப்ளேஸ் பண்ணிப்போம். இந்த கேண்டில் க்ரீனாக போகவிட்டு ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே கூட கொடுத்துருக்கலாம், இங்கேருந்து இன்னொன்று கொடுப்போம். ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கே. என்ன இந்த இடத்துல பார்த்தோன்னா அகைன் க்ரீன் கேண்டில் வந்துட்டாங்க. ஒர்க் ஆகலை, கரெக்டாக தான் இருந்துச்சு. க்ளோசிங் பொசிஷன், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது, இங்கே இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் உங்களுக்கு நான் ஒர்க் ஆகலை இந்த இடத்துல. ஸோ ஓடிசி மார்க்கெட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு ஆயிடும். ஸோ $2 முடிச்சிருக்க வேண்டியது தேவையில்லாமல் $1 ப்ளேஸ் பண்ணிட்டேன். க்ளோசிங் பொசிஷன் இங்கே இருக்குது அண்ட் ஓப்பனிங் பொசிஷனும் உங்களுக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ லாஸ் ஆகும் கண்டினியூஸாக. நம்மளுக்கு வந்து $3 லாஸ் இன்றைக்கி. ஸோ இந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம வேணும்னே ப்ளேஸ் பண்ணது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் நோட்டீஸ் பண்ணி ஆகணும். க்ளோசிங் பொசிஷன், ஓப்பனிங் பொசிஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த க்ளோசிங் பொசிஷன் அண்ட் நெக்ஸ்ட் கேண்டலோட ஓப்பனிங் பொசிஷன் பாருங்கள், இங்கே இருக்குது கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் அகெயின் ஸ்ட்ராங் லெவல் பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 டச் வந்துட்டாங்க. ஸோ பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல தான் பிடிக்கணும். அகெயின் ஹேமர் டைப். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து லெவல் கிடையாது. இப்பயாவது ஹேமர் இந்த இடத்துல இதாகுதான்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் 30 seconds. ஸோ இந்த சார்ட் நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல லெவல்ஸு. இருந்தாலும் மார்ஜினல் சேஃப்டியோட கொடுத்துருக்கேன். 50% லெவலுக்கு மேலே இருக்கா. டோஜி டைப் கேண்டல் மேக்ஸிமம் க்ரீன் கேண்டலாக முடிய வேண்டியது டோஜி டைப் கேண்டலாக. ஸோ அதனால தான் வந்து மார்ஜினல் சேஃப்டியோட நான் கொடுக்க சொன்னேன். இந்த கேண்டல் ஓப்பனிங் பொசிஷனே இந்த இடத்துல கொடுத்தா என்ன ஆயிருக்கும், எனக்கு இப்போ $10 லாஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், உடனே பாருங்கள் இவ்வளோ பெரிய கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ட்ரேடு விட்டுட்டு ஓகே, நெக்ஸ்ட் கேண்டல் கன்ஃபர்மேஷன் கேண்டல். இப்போ வாங்க ஸ்ட்ராங் லெவல் பிரேக் அவுட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் இந்த கேண்டில் வந்து இந்த லெவலையே ரீச் பண்ணுது. அண்ட் ரீச் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம $15 லெவலை பிரேக் அவுட் பண்ணுவோன்னா நம்மளுக்கு லெவலை பிரேக் அவுட் பண்ணால் தான் கன்ஃபார்மாக நம்ம இது பண்ண முடியும். ஸ்ட்ராங் கேண்டிலாக இருக்கணும், கன்ஃபார்மாக பிரேக் அவுட் ஆகணும். அண்ட் அப் ட்ரெண்டு தான், அப் ட்ரெண்டாக இருந்தாலுமே நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் ரிவர்சல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். நோ ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, சின்ன பிரேக் அவுட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கேண்டிலை வந்து ஃபஸ்ட்டு க்ரீனாக போக விட்டுட்டு ரிஜெக்ஷன் ஜோன்ஸ், இந்த விக்கோட ரிஜெக்ஷன் ஜோன்லேருந்து நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். இதே ஸ்ட்ராங் கேண்டில் என்ட்ரியாக இருந்தால் நெக்ஸ்ட் கேண்டில் உடனே ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல டவுட் இருக்குது. அகைன் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளால் வந்து ட்ரேட் லாஸ் ஆகிடும். செல்லர்ஸ் தான் என்ட்ரி. சின்ன பிரேக் அவுட்டாக இருந்தாலும் செல்லர்ஸ் என்ட்ரி. பட் இருந்தாலும் நம்மளுக்கு பொசிஷன் ரொம்ப முக்கியம். ட்ரேடு மிஸ் ஆச்சுன்னு கவலையே பட வேணாம். ஸோ இதெல்லாம் வீக் லெவல்.
இப்போ பிரேக் அவுட்டா, இப்போ நீங்கள் வந்து $15 ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த ஹேமர் இருக்குது. அகெயின் நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன்லேயே வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அண்ட் இந்த இடத்துல $15 நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது வீக், இது ஸ்ட்ராங் லெவல். ஸோ நெக்ஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தால் அடுத்து இந்த 2 இடத்துல தான் நடக்கணும். அண்ட் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இந்த இன்பிட்வீன் லெவலில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண வேணாம். குழப்பி விட்டோன்னா நிறைய கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அங்கே தான் இருக்குது கேண்டில், இப்போ இந்த ஒயிட் லைனில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம விட்டுறலாம். வாட் ஹேப்பன்? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 செகண்ட்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அகெயின் இப்பயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகாமல் போகாது. ஏன் இந்த இடத்துல இதாக இருக்குது? செக் லெவலில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஆரஞ்சு ஒயிட்டில் வைக்கிறேன். நான் போட்டிருக்க ஒயிட் லைன் நம்மளுக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சு. ஆனால் லெவல் வந்து ஆக்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல. ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் என்ட்ரி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் என்ட்ரி, இதுலேயும் செல்லர்ஸ் என்ட்ரி. ஸோ இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் லெவலோ, இங்கே ஆரம்பிச்சது இப்போ தானே ஃபஸ்ட்டு டச் வருது. அண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கன்னா இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. அண்ட் இங்கே இருந்து ஆல் த வே டவுன் போயிருக்கு. அகெயின் இப்போ தான் ஃபஸ்ட்டு டச் வந்து நம்மளுக்கு இங்கே வருது. ஸோ செல்லர்ஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது. பட் ஸ்டில் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து க்ரீன் கேண்டில் பையர்ஸ் ப்ரெஷ், அதனால க்ரீன் கேண்டில். அண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எக்ஸாக்டாக எனக்கு எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு? என்னோட லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட். ஸோ இந்த கேண்டில் வந்து $1 ப்ளேஸ் பண்ணலாம், அதே இதில் இருக்குது. ப்ரீவியஸாக 4 கேண்டில் க்ரீன் கேண்டில். அண்ட் இது வந்து வீக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சின்ன ரிஜெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம $1 ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ட்ரேட் உங்களுக்கே தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அண்ட் ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 5th டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கூட வந்து லைவாக ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அந்த 5 நாள் கோர்ஸில் உங்களை வந்து நல்லா ட்ரேட் பண்ண சொல்லிக் கொடுப்பேன். எல்லா லெவல்ஸும் எல்லா இதுவுமே ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, அண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து டெலிகிராமில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வர்றேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கசகசன்னு இருக்குது, குழப்பி விட்டுரும், டெலிட் பண்ணிடலாம். இப்போ ப்ரைஸ் பொசிஷன் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற லெவலை மட்டும் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸ்ட்ராங் லெவலை மட்டும். நான் $40 தான் நீ ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 49 வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் ட்ரேட் எடுப்போம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டச். இப்போ என்ன இருக்குது? அகெயின் இந்த லெவலில் வந்து இது பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம வந்து அகெயின் அதிக அமௌண்ட்டு போகக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிட்டாங்க. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கம்மி அமௌண்ட்டில் வந்து ரிவர்சல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ லெவலுக்கு கீழே முடிஞ்சாலுமே நம்ம வந்து செகண்ட் டச்சாக கன்சிடர் பண்ணி அகெயின் ரெட் கேண்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம்.
சரி, இந்த கேண்டிலோட க்ளோசிங் பொசிஷன் இங்கே இருக்குது, ஆனால் ஓப்பனிங் பொசிஷன் எங்கே இருக்குது, கீழே போயிட்டு நம்மளோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் லைனில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் லைன் என்னவா ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல அகைன் பை கேண்டில். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணால் ரெட் கேண்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாது இப்போ, ஏன்னா நம்மளுக்கு வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகி பை சப்போர்ட் ஏரியாவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு ரெட்டாக போக விட்டு இந்த இடத்துல தான் நான் வந்து ரெட் கேண்டில் ட்ரேட் க்ரீன் கேண்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ அகைன் ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் இருக்குது. இப்போ அகைன் இந்த லெவலையும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். எவ்ரி டைம் கிராசிங் திஸ் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்சல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒர்க்கும் ஆகாமல் போயிருக்கு. ஸோ இது வந்து 50-50 சான்ஸ். லெவல் எக்ஸாக்டாக எனக்கு எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, ஆனால் கேப் அப் ஓப்பன் ஆனாலுமே இந்த கேண்டல் 50 பொசிஷன்லேருந்து நம்ம வந்து பை ட்ரேட் தான் ப்ளேஸ் பண்ணோம். கேப் அப் ஓப்பன் ஆகி லெவலுக்கு மேலே முடிஞ்சிருக்கு. ஆஹா, என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுப்பா. கரெக்டாக இங்கே லைன் ட்ரா பண்ணுறதுக்குள்ளே மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக நான் இந்த இடத்துல ட்ரேட் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு அந்த ட்ரேட் முடிஞ்சே போச்சா, டைம் முடிஞ்சு போச்சு, அதை நான் பார்க்கவே இல்லை. ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு எப்பயும் போல் ஒரு மொமெண்டம் அண்ட் வீக் கேண்டில். ஆனால் பிரச்சனை என்னென்னா லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, அதுதான் பிரச்சனை. மேலே போனாலுமே ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து அகைன் ரெட் கேண்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த லெவலை கிராஸ் பண்ண முடியல. கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு ரிஜெக்ஷன் சைடு டச் ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது, டச் ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது. ஸ்டில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ லெவல் ட்ரா பண்ண தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன் இந்த இடத்துல போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக ட்ரேட் பண்ணால் நம்மளால ட்ரேடிங்கில் அச்சீவ் பண்ண முடியாது, லாஸ் வரும். ஸோ இப்பயே பார்த்துருப்பீங்க ஒரு $10-15 லாஸ் வந்துச்சு. ஸோ லாஸ் வந்தாலுமே நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும். ஸோ ஓகே, $150 ரீச் பண்ணியாச்சு அண்ட் இன்னைக்கு டார்கெட் ஓவர். ஸோ ஓகே,